எல்லா மேட்டர்ஸ் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எத்தனை மணிக்கு வரேன் இருக்காங்க? 5 minutesல வரேங்க சார். இல்லையா? பின்னாடியே வராங்களே. குட் மார்னிங் மேடம். எங்கயா போற? என்னம்மா என்ன பண்றீங்க? சார் இவன் திருடன் சார். திருடனா? அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர்மா. ஏசியா சும்மா இருங்க சார். ஓசி தசை போட்டுட்டு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். அன்னைக்கு என் செயினை திருடி மாட்டிட்டு செம்ம அடி வாங்கினான். வேணா பாருங்க. ஐயோ ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க. மானத்தை வாங்காதமா? உண்மையிலே நான் கமிஷனர் தான். ஏயா திருடனுக்கு மான மரியாதை வேற இருக்கா? அந்த வர்றான் பாருங்க. 6 அடியில ஒரு தட்டி ஒருத்தன். அவன் உங்களை லவ் பண்ணிட்டானாங்க. நீங்க அவனை லவ் பண்ணுன்றதுக்காக மச்சான் எப்படியா ஒரு செட்டப் பண்ணி விடுறான்னு சொன்னானா? போலீஸ்காரங்க எல்லாம் செட்டப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ நான் பண்ண தப்புக்காக ஏங்க எல்லாரும் மனதையும் சேர்த்து வாங்குறீங்க? அவன் நம்ம ஃப்ரெண்டு. நான் நட்புக்காக ஏதோ தெரியாதரமா பண்ணிட்டேன். நீங்க தெரிஞ்சு ஒண்ணு பண்ணிட்டுங்களேன். என்ன பேசாம அவனை லவ் பண்ணி தொலைச்சிருங்களேன். இல்லன்னா என்னால தர்மடி வாங்கி முடியலீங்க. அங்க பாருங்க வலியுறத. எல்லாம் நல்லபடியா தானே நடந்திருக்கு. அப்புறம் ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? இதுக்கு மேல சொல்ல எனக்கு அவமானமா இருக்கு. மொத்தமா சொன்னா ஒரு கணவன் மனைவி கிட்ட எதை கேட்க கூடாதோ அதை கேட்டேன். எப்படி நடந்துக்க கூடாதோ அப்படி நடந்துக்கிட்டேன். கீதா, கீதா, என்னங்க? கதவு ஏன் திறந்திருக்கு? கதவு திறந்திருக்கா? லாக் பண்ண மறந்து போயிருப்பேன். மறந்துட்டியா இல்ல மறைச்சிட்டியா? என்ன பேசுறீங்க? புரியல.
புரியுற மாதிரி பேசுங்க. என்ன புரியல? ஆள் இல்லாத நேரத்துல எவனோ ஒருத்தங்க எதுக்கு வந்தாரு உனக்கு புரியாது? கதவு ஏன் திறந்திருக்குன்னு உனக்கு புரியாது? படுக்கை ஏன் கலைஞ்சிருக்குன்னு உனக்கு புரியாது? ஏன் படுக்கையில என்ன பண்ணணும் கூட உனக்கு புரியாது இல்ல? யாரவன்? யாரவன்? நினைக்காதீங்க அருண், தப்புங்க, அது தப்பு. தப்பான காரியம் நீ பண்ணுவ, அதை கேட்டா தப்பாயிடுமா? ஒரு பொண்ணு எந்த தப்ப செய்யக்கூடாதோ அதையே நீ தைரியமா செஞ்சிருக்க. அப்புறம் இல்லன்னு பொய் சொல்ல மட்டும் உனக்கு தைரியம் இல்லாம போயிடும். இத பார், இவ்வளவு நடந்த பிறகு உன்னோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு see anymore. Get lost. அடிக்காதீங்க சார், அவர் எந்த தப்பும் செய்யல சார். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் பக்கத்து வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அவங்க வீட்டுல எல்லாரும் 10 மணிக்கு மேலதான் தூங்க போவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் சந்திச்சு பேச முடியும். அவர் எந்த தப்பும் செய்யல சார், அவர் அடிக்காதீங்க சார். அது மட்டும் வரல, உங்க 2 பேரையும் தொலைச்சு விடுவோம். தொலைச்சு அவகிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்டேன். அவ பிடிவாதத்துல இருந்து இறங்கி வரல. அற்புதம், ஃபேண்டாஸ்டிக் சார். போட்டோகிராஃபி நான் ஒரு தொழிலாவே நினைக்கிறது இல்ல சார். அது ஒரு பெரிய கலை சார், பெரிய கலை. என்னோட லட்சியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு கேளுங்க, சும்மா என்னன்னு கேளுங்க. என்ன? எப்படியாவது ஒரு தலை சிறந்த போட்டோகிராஃபரா ஆகணும் சார். எங்க பார்த்தாலும் ஹரி ஹரி ஹரின்னு எல்லாரும் என்ன பத்தி தான் பேசணும். அப்போ எந்த ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா? ஐ ப்ரிஃபர் டு டேக் எனி ரிஸ்க். நீங்க என்ன வேலை வேணாலும் சொல்லுங்க, நான் செய்ய காத்துட்டு இருக்கேன். சொல்றேன். எனக்கு மெட்ராஸ் சிட்டியோட முக்கியமான போட்டோஸ் வேணும். அரசியல் தலைவர்கள், அவங்க வீடு, அவங்க ஆபீஸ். அதெல்லாம் எதுக்கு சார்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நமக்கு வேர்ல்ட் வைஸ் பப்ளிஷ் ஆக போகுது. நீ 10,000 ஸ்னாப் எடுத்தாலும் அதில் 10 தான் செலக்ட் செய்வேன். ஸ்டாண்டர்ட் வேணுமில்ல? ஓ அப்படிங்களா? அதுக்கு 1000 என்ன சார்? 10,000. டியர் ஆபீசர்ஸ், நாடு பூராவும் இப்போ தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. கட்சி தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்காக சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பை நாம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதோடு அவங்க கட்சி தொண்டர்களும் அவங்களுக்கு அதிகமான பாதுகாப்பை கொடுக்கறாங்க. ஆனா ஏதாவது ஆச்சுன்னா அந்த தொண்டர்களை யாரும் கேட்கறது இல்லை. எல்லா தாக்குதலும் நம்ம இலாகாவுக்கு தான் வந்து சேருது. அதனால கடுமையான ஜாக்கிரதை உணர்வு நமக்கு தேவை. பல தீவிரவாத இயக்கங்கள் நமக்கு சவாலா இருக்கு.
இவ்வளவு பீடிகளை எதுக்குன்னு உங்களுக்கு தோணலாம். நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்னைக்கு வர போறார். ராஜீவ் காந்தி அவர்கள் ஏர்போர்ட்ல இருந்து நேரா ஸ்ரீபெரும்புதூர் போறார். இரவு கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு அங்கேயே தங்குறார். அடுத்த நாளைக்கு கிருஷ்ணகிரிக்கு போறார். இதுதான் அவருடைய டூர் ப்ரோக்ராம். இந்த டூர்ல நாம் அவருக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் சௌகரியமும் செஞ்சு கொடுக்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்தது இல்லைங்கிற நல்ல பெயர் நமக்கு இருக்கு. அதை நாம எப்படியாவது காப்பாற்றணும். எப்படியும் காப்பாற்ற விடக்கூடாது. நாளைக்கு ராஜீவ் காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்னைக்கு வர்றார். ஸ்ரீபெரும்புதூர்ல தேர்தல் பொதுக்கூட்டம். இதுதான் நமக்கு சரியான நேரம். எலெக்ஷன்ங்கிறதுனால ஜனங்க ராஜீவ் காந்தி கிட்ட நெருங்கி போறத யாரும் அவ்வளவா கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம், இது நமக்கு உதவி செய்து வர்ற தமிழ் நண்பர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. என்னதான் அவங்களுக்கு நம்ம மேல அபிமானம் இருந்தாலும் இந்த சதி வேலைக்கு அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இது நம்ம இயக்க தோழர்களுக்கு மட்டும்தான் தெரியணும். இந்த தடவை நாம கூட்டத்தை கூட்டும் போது திமுக அதிமுகவோட அதிகமா கூட்டத்தை கூட்டி காட்டணும். திமுக அதிமுக மீட்டிங்னா ஆயிரக்கணக்கில் தான் செலவு பண்றாங்க, ஆனா லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டுறாங்க. நீங்க இப்படி கடைசி நேரத்தில் சொன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் 4 பேரை வச்சு தான் கூட்டத்தை நடத்த முடியும். நம்ம தலைவர் கலந்துக்கு போற கூட்டம் இதை சிறப்பா செய்யணுமேங்கிற ஆதங்கத்தை தான் சொல்றோம். எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, இப்ப நான் சொல்றேன். எனக்கே இப்பதான் தெரியும், இதுல உங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிற இந்த கோஷ்டி மனப்பான்மை எல்லாம் எனக்கு இல்லையா. இந்த சிவா, இத பாரு சிவா, இது சாதாரண ஜாக்கெட் இல்ல, ஹியூமன் பாம். பிரேசருக்கு பதிலா இந்த ஜாக்கெட்டை மேல போட்டுக்கிட்டு யூசுவலா ட்ரெஸ் பண்ணா மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டா மெட்டல் புல்லட்ஸ் இல்ல, பிளாஸ்டிக் புல்லட்ஸ். இவ்வாறான தேச விரோத காரணங்களுக்காக மத்திய அரசு கருணாநிதியின் ஆட்சியை பதவி நீக்கம் செய்திருக்கிறது. இந்த கருணாநிதியின் வேண்டுகோளை காது கொடுத்து கேட்பீர். உலகத்திலே உள்ள ஜனநாயக நாடுகளில் இந்தியா ஒன்று. இங்கே ஜனநாயகத்திற்கு விபத்து வந்த வேளைகளில் எல்லாம் எந்த வேதனைக்கும் சோதனைக்கும் கலங்காமல் போர்க்கொடி உயர்த்தி நம்மள யாரு சாகரோங்கிறது முக்கியம் அல்ல, நம்ம லட்சியம் வெல்லணும்.
நல்லா தமிழ் பேசுறீங்க. அதுக்கு மேலே வராது. Now you have to ask me either in English or in Hindi. Are you going to form a majority government? We wish. Sir, the other party leaders also telling like that. I see. That is their optimism. But ours is realism. How can you say that? I am not saying that. People are saying that. I have toured the almost entire country and I can say that people are fed up with all the other parties except for Congress. So we will get 2/3 majority and form the government. Are you going to try for alliance with other parties? Why? We alone can form the government without any coalition. You don't believe me? I told you that the people are not in favor of BJP and Janata Dal. That is why I said that we will form the government and come again to power. That's all bogus. I am not meeting any left front leaders. What is your opinion about Ramchandra Bhoomi? We will construct the temple without demolishing the masjid. Then where are you going to build the temple? Certainly not in Madras. In Ayodhya. How are you going to deal with Sri Lanka problem? You all know how we dealt with it when we were in power. But unfortunately, 11 months National Front rule, instead of solving the problem, they complicated it. Vanakkam. Thank you, sir. भाइयों और बहनों, आप सब लोगों को मेरा वनक्कम। அதெல்லாம் முடியாது. இதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்தா நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணுங்க. ஏமா உயிர் எடுக்கிற? சார் அங்க போய் நில்லு போ. அவர் வர நேரமாச்சு, கிரௌட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. என்ன ஏற்பாடு? யாருமா நீ? சார் வெள்ளவா யார் நீ? எதுக்கு நிக்கிறீங்க? மாலை போட. சார் அவங்க விட்டுருங்க சார். எதுக்கு விடணும்? மாலை போட வந்திருக்காங்க சார். லிஸ்ட் இருக்கா உங்க பேரு? இல்லைங்க. எத்தனை பேர் மாலை போடுவீங்க? அவுட். போமா போ. லிஸ்ட் இல்லாத யாரையும் மாலை போட அலோ பண்ணுங்க.
Let her come. ஹரி பயங்கரமா அடிபட்டு கிடக்கிறான் சார். வெடிச்சத்துல ஒரே பரபரப்பா இருக்கு. என்னால பக்கத்துல போகவே முடியல. கேமரா என்னடாச்சு? கேமரா எங்க கிடைக்குதுன்னு தெரியல சார். உண்டோ என்ன ஆச்சுன்னு தெரியலையா? அந்த கேமரா எப்படியாவது வந்து சேரணும். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் வரல உங்க 2 பேரையும் தொலைச்சு விடுவோம். தொலைச்சு எந்திரிங்க சார், கடையை மூடணும். ஒரே கலாட்டாவா இருக்கு சார். என்ன ராஜீவ் காந்தியை கொன்னிட்டாங்களா? ஒரே கலாட்டாவா இருக்கு சார். அதுக்கு என்னென்னையா பண்ண சொல்ற சார்? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொன்னா கேளுங்க சார். அதிலேயே எந்திரிச்சா சாப்பிட்டதுக்கு காசு வாங்காமையா போக போற? உங்களுக்கு ஆசையே வேண்டாம் சார். எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். நேற்றிரவு நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் கோரமான முறையில் கொல்லப்பட்டார். பொதுமக்கள் அமைதி காத்து